மோசேயும் எரியும் முட்செடியும். கதையை பார்ப்போமா? மோசே தன் மாமா எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கும் வேலையை செய்து வந்தார். ஒரு நாள் காலையில் ஆடுகளை மேய்க்க உற்சாகமாக கிளம்பினார். மாமா, நான் இன்று ஆடு மேய்க்க ஓரேப் மலைப்பகுதிக்கு போக போறேன். சரி, போயிட்டு வாங்க மருமகனே. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆடுங்கெல்லாம் பத்திரம். என் செல்ல ஆடுகளே, வாங்க போகலாம். பச்சை பசேலுன்னு இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஆடுகளை மேய்க்கும் சமயத்தில் மலையுச்சியில் எதையோ கவனித்து பார்த்தார். என்ன இது? மலையுச்சியில் நெருப்பு எரியுதே, என்னதுன்னு போய் பார்ப்போம். என்ன ஆச்சரியம்! பச்சையான முட்செடி இப்படி பத்திக்கிட்டு எரியுதே, ஆனால் செடி கருகாமலே பச்சையாகவே இருக்கிறது. இந்த அற்புதமான காட்சியை இன்னும் நெருக்கமாக போய் பார்க்கலாம். மோசே அந்த அதிசய காட்சிய பார்க்க மலை மேல் ஏறினார். எரிகிற முட்செடி நடுவில யாரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. மோசே, மோசே, எரிகிற முட்செடி நடுவில் யாரோ இருக்காங்களே. மோசே, மோசே, இதோ அடியேன். நீ அருகே வராதே. உன் செருப்பை கழற்றி விட்டு வா. நீ நிற்கும் இடம் பரிசுத்தமான பூமி. மோசே செருப்பை கழற்றிவிட்டான். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முன்னோர்களின் எகிப்து தேசத்தில் என் மக்கள் பெரிதும் துன்பப்படுகிறார்கள். அவர்களின் அழுகையை நான் கேட்டேன். அவர்கள் மீதான ஒடுக்குமுறையை நான் கண்டேன். அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு அழைத்துச் செல்ல நீ போக வேண்டும். நானா? தேவனே, நான் தகுதியில்லாதவன். அவர்கள் என்ன நம்ப மாட்டார்கள். தலைவனாக உன்னை அனுப்பியது யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற யெகோவா தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. மோசே எகிப்துக்கு போக பயந்தாரு. அதனால் தேவன் மோசேக்கு அற்புதம் செய்யும் வல்லமையை கொடுக்க முடிவு செய்தாரு. உன் கையில் உள்ள கோலை கீழே போடு. மோசே கோலை கீழே போட்டார். அந்த கோல் பாம்பாக மாறியது. மோசே ரொம்ப பயந்துட்டாரு. ஐயோ, பாம்பு! பயப்படாதே, அதன் வாலை பிடி. மோசே உடனே பாம்பின் வாலை பிடிச்சு தூக்கினாரு. அற்புதம், அதிசயம்! பாம்பு கோலாக மாறிவிட்டதே. நீ இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ. இதை வைத்து அற்புதங்கள் செய்வேன். தைரியமாக போ. சரி ஆண்டவரே, போகிறேன். மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்து எகிப்து தேசத்துக்கு போக முடிவு செய்தார். மலையிலிருந்து கீழே இறங்கி வீட்டுக்கு போனார். மோசையை குறித்து ஒரு திட்டம் இருந்தது போல் தம்பி தங்கச்சி ஒன்று குறித்தும் தேவனுக்கு நிறைய பிளான் இருக்குது. அதனால் ஏசப்பா உன் கூடையே இருப்பார். இன்றைய மனப்பாட வசனம் யோசுவா 1:5. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5.